ஹாய், இப்போ வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்ன போடுறேன் பாருங்கள். இது வந்து சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, பட்டை, லவங்கு, ஏலக்காய், கொஞ்சோண்டு வெங்காயம். நான் வந்து தேங்காய் போட மாட்டேன், அதனால் வந்து முந்திரி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து கூடவே தக்காளியும் கட் பண்ணி போட போகிறேன். தக்காளியும் கட் பண்ணிவிட்டு இதிலே போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இது அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ வந்து தக்காளியும் இது கூடவே போட்டு அரைக்க போகிறேன்னா தக்காளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கூடவே வந்து கொத்தமல்லி போட்டு போகிறேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டுட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு அடிச்சு போடுறோம். வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, டேஸ்டாக வச்சுக்கிறோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கிறதுக்கு தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா நம்ம எல்லாமே இங்கே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ரெடி ஆகிட்டுருக்குது. இதை வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். பச்சை வாசனை போகிற வரலாம் இது வந்து அப்படியே வச்சுட்டு சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் இருந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போது பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தேவையான பொருள் என்னென்ன போட போகிறோம் பார்க்கலாம். அப்புறம் ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம் நம்ம. அதனால் வந்து காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் வந்து ஒரே ஸ்பூன் தான் போடுவேன். ஒரே ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுவேன். இதே ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுவும் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வந்து சிக்கனை வந்து கழுவி வச்சுக்கிறோம். இந்த சிக்கனை வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்குது. இந்த டைமில் வந்து தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கொதிச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சிட்ட பிறகு நான் வந்து முருங்கைக்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது முருங்கைக்காய் போட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொதிச்சுட்டு வர்ற டைமில் நான் வந்து முருங்கைக்காய் வந்து லாஸ்ட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிட்ட பிறகு நான் இறக்க போகிறேன். பாருங்கள், லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் போடும்போது. ரொம்ப நேரம்
நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒடிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கொதிச்சிட்டோன்னே இப்போது சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காவும் வெந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்ட்டுன்னு சொல்லுங்கள்.